அறிவுடன் மாலை நியூஸ். சென்னை நந்தனம் OIMC வளாகத்தில் இயேசு அழைக்கிறார் நிறுவன தலைவரும் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தரும் சீஷா தொண்டு நிறுவன தலைவருமான பால் தினகரன் ஒருங்கிணைந்து நடத்திய புது வருட பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபை தலைவர்கள், கிறிஸ்தவ சமூக சேவகர்களும் கலந்து கொண்டு 40 அடி நீளம் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய கிறிஸ்தவர்களின் கூடுகை பேரின்ப பெருவிழா என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு கிறிஸ்தவ சபைகளைச் சார்ந்த 100 பேர் கொண்ட பாடகர் குழு பாடல்களை பாடி சிறப்பித்தார்கள். இதில் ஸ்டெல்லா தினகரன், இவாஞ்சலின் பால் தினகரன், சாமுவேல் பால் தினகரன், சில்பா தினகரன், ஷேரன் தினகரன்ஸ், டெல்லா ரமோலா மற்றும் டேனியல் டேவிட்சன் ஆகியோர் இணைந்து பாடல்களோடு விசேஷித்த பிரார்த்தனை நடத்தினார்கள். இதில் இயேசு விடுவிக்கிறார் நிறுவன தலைவர் மோகன் சி. லாசரஸ், CSI சென்னை மண்டலம் பேராயர் பால் பிரான்சிஸ், கத்தோலிக்க பேராயர் ஜார்ஜ் அந்தோடுசாமி, அருள் தந்தை ஜிஜே அந்தோடுசாமி, போதகர் டி. மோகன், பேராயர் கதிரொளி மாணிக்கம், ஆயர் லாரன்ஸ் பயஸ், அசம்பிளி ஆப் காட் தேசிய தலைவர் போதகர் ஆபிரகாம் தாமஸ், SPC பேராயர் KUP எடிசன், போதகர் ஜான் எப் காலேஃப், சத்தியம் டிவி தலைவர் ஐசக் லிவிங்ஸ்டன், மாதா டிவி தலைவர் அருள் திரு டேவிட் ஆரோக்கியம், AICC பேராயர் மோகன்தாஸ், பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ், போதகர் ஷாம்பி செல்லத்துறை, TELC போதகர் ஜெய்சிங், பேராயர் தினத்தூதுராஜா, போதகர் ஸ்வர்ணராஜ், போதகர் ஆனந்த், பேராயர் மேஷாக், பேராயர் லியோ நெல்சன், அருள்திரு பெனடிக், சுவிசேஷகர் GPS ராபின்சன், போதகர் கல்யாண்குமார், கல்வாரி போதகர் பிரேம்நாத் சாமுவேல், MCC முதல்வர் பால் வின்சன், WCC முதல்வர் லில்லியன் ஜாஸ்பர், HGC பேராயர் கிங்ஸ்லி, போதகர் ராஜன் ஜான் மற்றும் அநேக கிறிஸ்தவ பிரமுகர்கள் கலந்து கொண்டு புது வருட ஆசிர்வாதத்திற்கான பிரார்த்தனை நடத்தினார்கள். இதில் 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த 2026ஆம் வருடம் ஒரு விசேஷித்த பாக்கியமான வருடம். இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் நிர்வாகம் அவருடைய ஆசியை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாகுபாடின்றி இறங்கவும், சமாதானமாய் எல்லா ஜனங்களும் வாழவும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும், இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி, கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது. இந்த நேரத்திலும் ஒரு பாகுபாடின்றி அத்தனை கிறிஸ்தவ சபை தலைவர்களும், இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸும், இன்னும் ப்ரொஃபஷனல்ஸும், இன்னும் சமூக சேவகர்களும் ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும். இரண்டாவதாக, நாங்கள் கூடியிருப்பதின் நோக்கம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து இந்த தேசத்திற்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு இன்னும் என்ன அளவிலே சேவை செய்யலாம், கல்வி பணியிலே, சமூக சேவையிலே, மருத்துவ சேவையிலே, இன்னும் தேச நிர்வாக சேவையிலே இன்னும் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் திட்டமிடும்படியாகவும் பிரார்த்தனை செய்யும்படியாகவும் கூடியிருக்கிறோம். இது நிச்சயமாகவே பலன் தரும். இந்த வருடம் மகிமைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ தேசத்துல பலவிதமான சம்பவங்கள், முக்கியமாக கிறிஸ்துமஸ் நாளன்று நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்காக ஜெபம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வது மட்டுமல்ல, நன்மை செய்பவர்களுக்காக நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, நன்மை செய்வது மட்டுமல்ல, நீங்கள் யாவருக்கும் ஒரு வேறுபாடின்றி உங்களுக்கு நன்மை செய்தாலோ தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை செய்யுங்கள். நான் வந்து பலனை கொடுப்பேன்.
எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் நான் மாற்றுவேன், எல்லாருக்குள்ளும் ஒரு முகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே அதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையிலும் சேவையிலும் இன்னும் அதிகமாக செயல்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.